எல்லோருக்கும் வணக்கம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, மற்ற மதத்து சகோதரர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா தயவு பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கும் நம்மளை நோக்கி வர தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, பாரத்தை இறக்கி வைக்கிறது. நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை நம்ம இறக்கி வைக்க பழக ஆரம்பிக்கணும். நம்ம பொதுவாக பாரத்தை எங்கே இறக்கி வைக்கிறோம்? ஒரு நண்பன்கிட்ட இறக்கி வைக்கிறோம். நம்மளுக்கு ஒரு வெல்விஷர் இருந்தால் அவங்கக்கிட்ட இறக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த நண்பனாக இருக்கட்டும், இந்த வெல்விஷராக இருக்கட்டும், அவங்களால அன்றைய தினம் நம்மளுக்கு ஆறுதலாக பேச முடியும். அன்றைக்கி ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியும் நம்மளுக்கு. ஆனால் ப்ரொலாங்டாக அந்த ஹெல்ப்பை நம்மளால் வாங்கிக்கிட்டும் இருக்க முடியாது. அவங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அப்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குங்க. சங்கீதம் 55:22. சரியா? அப்போது கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் உன்னை ஆதரிப்பார். அவரால் ஆதரவு கொடுக்க முடியும். சரியா? பெர்மனண்ட் சொல்யூஷனுக்கு நான் சொல்கிறேன். பெர்மனண்ட் சொல்யூஷன் வேணுமா? கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைக்கிறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி அன்னாள்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. பைபிளில் இப்போ பைபிளில் இருக்குது. அந்த அன்னாள் என்ன பண்ணுறாங்க, 1 சாமுவேல் 1:17 இருக்குது. சரியா? அந்த அன்னாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணுறாங்க, தேவ சமூகத்தில் ஆலயத்துக்கு வராங்க. கண்ணீரோடு அவங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அவங்க விண்ணப்பத்தை வச்சது மாத்திரம் இல்லை, அதற்கப்புறம் ஒரு பாரத்தை இறக்கி வச்சிட்ட பிறகு, ஆண்டவரை நம்பி என் தேவனை நம்பி நான் என் பாரத்தை இறக்கி வைக்கும்போது, என்னுடைய தேவனால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க, அதற்கு பின்பு அவங்க துக்கமுகமாக இல்லை. பல வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை, ஆனால் நான் என்றைக்கு என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கிறேனோ அப்போ எனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்ற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? அதன்படியே அவங்க என்றைக்கு இறக்கி வச்சு அவங்க பாரத்தை இறக்கி வச்சு ஆண்டவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வச்சாங்களோ அதன்படி என்ன ஆயிருக்கு, ஆண்டவரும் அவங்களுக்கு குழந்தைய கட்டளையிட்டார். அப்போது இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது எதுக்குன்னா, நம்மளாலையும் அந்த மாதிரி காரியங்களை பண்ண முடியும். பாரத்தை அவர் சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மளுக்கு அந்த பாரத்தை நம்மக்கிட்டேருந்து நீக்கி போடுவார். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி இந்த வேர்டை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, அதே போல் நீங்களும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்களும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமீன்.